மிகவும் சிறப்பாக எடுத்துரைப்பார்கள். ஆகையினாலே இந்த காலகட்டத்திற்கு தேவைப்படுகின்ற நம் மக்களின் மனதில் உள்ள ஒரு சில கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற வகையில் என்னுடைய உரை அமைய வேண்டும் என்று நான் நினைத்து அந்த கேள்விகளை பொதுவாக நம் மனதில் மக்கள் மனதில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இயக்கத்தினர் மனதில் கூட ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது, ஹிந்திங்கிறது ஒரு பாடம் தானே, அது ஒரு மொழி தானே, அதை படிச்சா என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்க இருக்கலாம். அதுக்கான பதிலை நம்ம சொல்லி ஆகணும். ஹிந்தி என்பது ஒரு மொழி, எந்த மொழிக்கும் நாம் எதிரானவர்கள் கிடையாது. கட்டாயம் நீங்க படிக்கணும், இந்த மொழியை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதிக்க உணர்வுக்கு தான் நாம் எதிரி. அப்போ நான் சொல்றேன், ஹிந்திங்கிற மொழியை நம்ம படிக்கலாம். எப்ப அப்படின்னா, நம்ம வேலை வாய்ப்பின் கருதி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு நார்த் இந்தியாவுக்கு போறோம்னா ஒரு 4 நாள்ல நம்ம அதை படிச்சுக்கலாம். அதான் நம்ம பேரறிஞர் என்ன சொன்னார், நம்ம வேலை விஷயமாக வெளிமாநிலங்களுக்கு போகும்போது நம்ம படிக்கிறோம். எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மொழிக்கு அந்த மாநிலத்துக்கு உண்டான மொழியை நம்ம படிக்க போறோம். அந்த வகையில் நம்ம எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கமானது ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த கல்வியை தான் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒரு அரசாங்கம் அரசு பள்ளியில எதை கத்துக் கொடுக்கணும், அந்த பள்ளியில அந்த மாணவன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அது போன்ற கல்வியை தான் அந்த அரசாங்கம் அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதில் அவனுடைய பொருளாதார சுமை நீங்கணும், அவனுடைய குடும்பத்தார உயரணும். இதை மனதில் அடிப்படையாக வைத்து தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய இருமொழி கொள்கையை வகுத்தார். இப்ப தனியார் பள்ளிக்கூடங்கள்ல குதிரை ஏற்ற பயிற்சி கொடுக்குறாங்க, நீச்சல் பயிற்சி கொடுக்குறாங்க, வால் பயிற்சி, வில் பயிற்சி, எல்லா பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஆனா அதாவது அவங்களுக்கு தேவையானதை பொறுத்து அவங்க கத்துக்கிறாங்க. ஆனா ஒரு அரசு பள்ளியானது இந்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற மாணவனுக்கு எந்த படிப்பை சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு படிச்சு முடிச்சோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கோ அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு 1991 பிறகு இந்த தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை வந்த பிறகு, இந்த மன்மோகன் சிங் காலகட்டத்தில் 1991 பிறகு, நரசிம்மராவ் காலகட்டத்துக்கு பிறகு வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம ஊர்ல பொருளாதாரத்தை நம்முடைய வெளிநாட்டு முதலீடுகளை இங்க பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்த பிறகு பல வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க கடை விரிச்சிருக்காங்க. பல தொழிற்சாலைகள் வருகின்றன, செல்போன் கம்பெனிகள் வருது, கார் கம்பெனி வருது, எத்தனையோ பல கம்பெனிகள் வருது. அவங்க எல்லாம் கேட்கறது என்ன தெரியுங்களா, 2 விஷயம் கேட்கறாங்க. ஒண்ணு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், கணினி பற்றிய அடிப்படை அறிவு வேணும். இரண்டாவதாக ஆங்கில அறிவு வேணும். இது 2ம் இருந்தா தான் அதோட சேர்த்து பேசிக் ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு டிப்ளமோ, ஏதாவது ஒரு டிப்ளமோ, ஒரு ஐடி, இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா தான் அந்த கம்பெனில நம்ம வேலைக்கு போக முடியும். ரெண்டாவது, நம்ம ஊர்ல இருக்க பசங்க வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் வேலை செய்யறாங்கன்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு மென்பொருள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத அங்கமா மாறிடுச்சு. ஒரு சின்ன பொட்டி கடையில ஒரு பெரிய வணிக நிறுவனம் வர, ஒரு கிளினிக்ல ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வர, அது நடக்கணும், அது இயங்கணும் அப்படின்னா நீங்க பேப்பர்ல தான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்துருச்சு. அப்ப அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஆங்கில புலமை உள்ளவங்களுக்கு தான் அங்க வேலை வாய்ப்பு வரும். ஏன் இது மட்டும்தான் வேலையா, வேற எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு உலக பொருளாதாரம் என்பது இதை சுத்தி தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உலக பெரும் பணக்காரனாகிய இந்த பில் கேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு கம்பெனியோட ஓனர், அவர் தான் இன்னைக்கு உலக பெரும் பணக்காரர்கள் வராரு. இந்த ஈலான் மஸ்க், அந்த மாதிரி எல்லா பெரும் பணக்காரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். நம்ம பசங்க பொறியியல் படிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கு, வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், அந்த மென்பொருளை எழுதி கொடுத்து அந்த கம்பெனில பல லட்சம் ரூபாயை ஈட்டுறாங்க. நம்ம ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க அடிப்படை ஆங்கில அறிவும் கணினி அறிவும் கொண்டதன் காரணமாக இன்னைக்கு பல வெளிநாடுகளுக்கு போய், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் அங்கேயே கிரீன் கார்டு கொள்ற மாதிரி அங்கேயே குடியிருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு விட்டு சென்ற விவசாயத்தை மீண்டும் தொடர்றாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் வைகோ அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துல, கலிங்கப்பட்டிங்கிற ஒரு குக் கிராமத்துல பிறந்து நல்ல ஆங்கில அறிவு இருக்க போய் தான் அவர் நாடாளுமன்றத்துல அவருடைய பேச்சை